ஹாய் அனிமே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு ஹனிமிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆர்க், அதாவது நருட்டோவில் இருக்க பெஸ்ட் ஆர்க்கில் இருக்க பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே தரமாக எனக்கு பிடிச்ச ஆர்க்ஸை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராக்லி வெர்சஸ் காரா ஃபைட் இன் சூனின் எக்ஸாம். சூனின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ராக்லியும் காராவும் ஃபைட் பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ராக்லி அதை காட்டிக்கவே மாட்டாரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல முட்டாள்தனமா நம்ம கடைசியா சண்டை போடுவோம்னு சொன்னாதான் முதல்ல சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையோட இருப்பாரு. ஆனா அதுக்கேற்ற மாதிரியே அவர் ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சாரு. அவருக்கு முன்னாடி காரா முன்னாடியே ஸ்டேஜுக்குள்ள போயிருவாரு. அவங்க ரெண்டு பேரோட மொமெண்ட்டை வந்து அங்கேயே ஹீட்டப் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராக்லி வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராக்லி ஃபைட் பண்ணும்போது நம்ம காராவை டச் கூட பண்ண முடியல. அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், சாராவோட சாண்ட் கார்டு தான். அந்த சாண்ட் கார்டு சுத்தி சுத்தி ராக்லி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம காரா ஒரு மசில் கூட நகர்த்தாம கையை கட்டி நின்றுட்டு இருப்பான். அந்த சாண்டே மொத்த வேலையை பார்த்துக்கும். அந்த டைம்ல ராக்லி நேரா நம்மளோட கையை திரும்பி பார்ப்பா. அப்ப கை ஓகேன்னு சொன்னதும் நேரா மேல நின்று தன்னோட காலில் இருக்க வெயிட்டை கழட்டி கீழே போடுவான். எல்லாரும் ஏதோ சாதாரண வெயிட்டை வச்சு அவன் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வெயிட்டை கீழே போட்டோம்னா அந்த வெயிட்ல அந்த ஸ்டேடியமே அதிரும். எல்லாரோட மனசும் சேர்ந்து அதோட அதிர்ந்துட்டு இருக்கும். ராக்லி என்ன பண்ண போறான்னு சொல்லி ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம் தான் நம்ம ராக்லி காராவை போட்டு அடிக்க ஆரம்பா. காராவோட ஃபேஸ்ல பயத்தை நம்மளால பார்க்க முடியும். வேற லெவல்ல காராவோட ஃபேஸே மாறிடும். அந்த டைம்ல அந்த ஸ்டாண்ட்னால கீப் அப் பண்ணவே முடியாது நம்ம ராக்லியோட மூவ்ஸ் கூட. பயங்கரமான ஒரு ஃபைட் அந்த மொமெண்ட்ல நடந்துகிட்டு இருக்கும். நம்ம காரா வந்து ஸ்டன் ஆயிடுவான். நம்மளை இது வரைக்கும் யாருமே தொட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இருக்கும்போது நம்ம ராக்லி ஒரு கிக்கு விடுவான் பாருங்க. நம்ம காராவோட ஃபேஸ்ல ஒரு கோடே விழுந்துரும். எல்லாருமே நம்ம காரா வந்து ஹர்ட் ஆயிட்டான், மூஞ்சில கோடு போட்டாங்க, ரத்தம் வரப்போது நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காராவோட உடம்பு முழுக்க ஒரு சாண்ட் கார்டு வந்து ஹெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா அந்த சாண்ட் கார்டை வந்து அவன் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னா அதுக்காக நிறைய சக்கரா வந்து நம்ம காரா வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அதை உடம்பு முழுக்க அந்த சக்கரா யூஸ் பண்ணி அந்த சாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி வச்சிருப்பான். அதனால நம்ம காராவுக்கு பெருசா அடியே படாது இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஃபார்பிடன் டெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுற லோட்டஸ், அந்த லோட்டஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயும் போல ராக்லி கை கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த லோட்டஸ்ன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல நம்ம ராக்லி வந்து பெயின்னால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருப்பான் அந்த கிக் பண்ணிட்டே மேலே போகிற டைமில். அப்போ நம்ம காரா வந்து தன்னோட பாடியை ஒரு சாண்ட் ஷெல்லுக்காக ஸ்விட்ச் பண்ணிடுவான். அந்த டைமும் நம்ம காரா தப்பிச்சிருவாப்ல, ஒண்ணுமே அடியே படாது. ஃபார்பிடன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம காராக்கு அடியே படல அப்படிங்கும் போது ஹோப்பே போயிடும். ஆனா அந்த ஃபார்பிடன் ஜூட்ஸ் ஏன் ஃபார்பிடன் அப்படின்னா, நான் அந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்தும் போது ஆப்போனண்ட்டை தாண்டி அதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கும் வந்து டேமேஜ் வந்து நிறைய ஏற்படும் அப்படின்றதுனால அதுதான் ஃபார்பிடன் டெக்னிக்கா வச்சிருந்திருப்பாங்க. இந்த ஒரு டெக்னிக் அப்புறம் காரா இந்த ஃபைட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் சாண்டை வச்சு நம்ம லீயை ரொம்பவே விகரஸா அட்டாக் பண்ணுவான். நம்ம லீலால தப்பிக்கவே முடியாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெக்னிக்னால அவனுக்கு வந்து டேமேஜ்னால அவனால வேகமா மூவ் ஆகவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லீக்கு இன்னொரு ஏஸ், அதாவது அவனோட ஸ்லீவ்ல இன்னொரு ஏஸ் இருக்கு அப்படின்றத வந்து கை வந்து ரிவீல் பண்ணுவான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 இன்னர் கேட்ஸ். இதை தான் ஃபர்ஸ்ட் சூனின் எக்ஸாம்ல இப்பதான் இந்த 8 இன்னர் கேட்ஸை பத்தி கை பேசுவாரு. இந்த 8 இன்னர் கேட்ஸ் எங்க நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். 4th கிரேட் நிஞ்சா வார்ல கை அதை வச்சு என்ன பண்ணுவாருன்னு ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு தெரியும். அந்த 8 இன்னர் கேட்ஸ்ல 5 இன்னர் கேட்டை நம்ம லீனால ஓபன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கக்காஷி கிட்ட நம்ம கை சென்சை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக இந்த விஷயத்தப்ப லீ வந்து கை கிட்ட பெர்மிஷன் கேட்கவே மாட்டான். கை சென்சே ப்ளீஸ் அலோ திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கைக்கு வந்து இதை ஓப்பன் பண்றதுல முழு சம்மதம் தான். அதனால நம்ம ராக்லி அந்த 8 இன்னர் கேட்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பான். அந்த டைம்ல பயங்கரமான ஒரு சீன் நடக்கும். 8 இன்னர் கேட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோட்டஸ் டெக்னிக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணார்ல, இதே மாதிரி ஹிடன் லோட்டஸ்னு இன்னொரு ஃபார்பிடன் ஜூட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ண முடியுன்றது நமக்கு அங்க தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ராக்லி 4 இன்னர் கேட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைட் பயங்கரமா போயிட்டு இருக்கும். வேற லெவல்ல தரமான ஃபைட்டு. கக்காசியை நம்ம ஷாரிங்கன் ஓப்பன் பண்ணிடுவான். அந்த ஸ்பீட் கூட கீப் அப் பண்ண முடியாம நம்ம நெஜியெல்லாம் வந்து பேக்குகானை வந்து ஓப்பன் பண்ணிடுவான். அந்த ஃபைட்டை வந்து யாராலையுமே வந்து பேர் ஐஸ்னால பார்க்க முடியாது. ஷாரிங்கானால மட்டும்தான் அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்க்க முடியுன்றனால வெறும் ஒரு டாய் ஜுட்ஸு யூசர். நோட் பண்ணுங்க, ஒரு நின்ஜுட்ஸுவோ ஒரு கென்ஜுட்ஸுவோ ராக்லிக்கு தெரியவே தெரியாது, அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் கை சென்சை மீட் பண்ணும்போது வெறும் ஒரு நார்மல் பர்சன் தான். அவன் வந்து நிஞ்சா ஆகணும்னா ஒரே ஒரு வழினா டாய் ஜுட்ஸு தான். அது தன்னோட டாய் ஜுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறது, வேற எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம
ப்ரூஸ்லி கூட நம்ம ராக்லியை கம்பேர் பண்ணிக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி சொல்லுவார், நான் 400 பஞ்சஸ் கற்றுக்கிட்டவனை பற்றி பயப்பட மாட்டேன், ஒரு பஞ்சை 400 டைம் ப்ராக்டிஸ் பண்ண பற்றி பயப்படுவேன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம ராக்லியும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி டாய் ஜுட்ஸு மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் டாய் ஜுட்ஸுன்னு சொல்லுமே கை சென்சேவை அவனை புகழ்ந்திருப்பாரு இந்த ஃபைட் அப்போ. அப்பதான் நம்ம ராக்லி ஹிடன் லோட்டஸை பயன்படுத்துவோம். அதாவது 5th இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ணா மட்டும்தான் ஹிடன் லோட்டஸை பயன்படுத்த முடியும். 5th இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ணி ஹிடன் லோட்டஸை பயன்படுத்துவாங்க. காரா மேல பயங்கரமான ஒரு அட்டாக் நடக்கும். மேல இருந்து ஒரு பயங்கரமா காராவை போட்டு அடிச்சு கீழே அடிச்சு தரையெல்லாம் பேந்து வெளியில வந்துடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தான் ஒரு முக்கியமான விஷயம், காரா சாதாரண கிடையாது. அவன் ஒரு 1 tail ஜிஞ்சுரிக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு அவனுக்குள்ள இருக்க பீஸ்ட் இந்த ஃபைட் முழுக்கவே ரொம்ப கோமாயிட்டே இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபைட்டு முழுக்க காராவோட ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சுன்றது ஒரு ஹைப் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. காரா தன்னோட கண்ட்ரோல்லேருந்து போயிடுவான். எப்படி நம்ம நருட்டோ 9 tail அவனை கண்ட்ரோல் எடுத்துருச்சுன்னா வேற லெவலில் ஒரு விகரஸாக மாறிடணும், அந்த மாதிரி காராவும் ஜிஞ்சுரிக்கியோட கண்ட்ரோல் போயிடும். நம்ம நருட்டோ கூட அந்த 9 tail கூட ஃபைட் பண்ணுவான். ஆனால் காரா தன்னை மொத்தமாகவே அந்த 1 tail கட் பண்ணிச்சுருன்ற மாதிரி தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு கோவத்தில் அந்த ரேஜில் நம்ம ராக்லியோட காலையும் கையையும் சாண்டை வச்சு உடச்சிருவான் நம்ம காரா. அப்போதான் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை சென்சை உள்ளே வந்துடுவார். உள்ளே ஃபைட்டை நிறுத்திடுவார். ராக்லியால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, இதுக்கு மேலே ராக்லியாவால் நிஞ்சாவால் இருக்க முடியாது, இந்த ஃபைட்டை கண்டினியூ ஆச்சுன்னா நிஞ்சாவாகவே இருக்க முடியாதுன்றனால கை சென்சை உள்ள ஃபைட்டை நிப்பாட்டிடுவார். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு முடிஞ்சதே தெரியாமல் ராக்லி எந்திரிச்சு தன்னோட சப்கான்சியஸ் மைண்டில் எந்திரிச்சு நின்று ஃபைட் பண்ணுன்றதுக்கு அந்த ஃபைட்டிங் போஸ்ட் கொடுப்பான் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் மொமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஐகானிக்கான ஒரு ஃபைட்டு தான். அது என்ன ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரா வர்சஸ் சாஸ்கே. இந்த ஃபைட்டுக்காக நம்ம சாஸ்கே வருவானா மாட்டானான்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ டைம் ஆகும். அது அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான் சாஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா கக்காஷி கூட ட்ரெயின் ஆகிட்டு இருப்பான். நம்ம காரா ராக்லியோட ஃபைட்டை பார்த்துட்டு காரா எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால காரா கூட ஃபைட் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கணும். அதுக்காக கக்காஷி சாஸ்கேவை ட்ரெயின் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருப்பான். அதனால ரொம்ப லேட்டாக தான் அந்த ஃபைட்டுக்கே அப்பியர் ஆயிருப்பான் நம்ம சாஸ்கே. இது ஒரு சூனின் எக்ஸாம் ஃபைட்டு. இந்த ஃபைட்ல காராவுமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நாருட்டோவையும் ஷிக்கமாரியும் சந்திச்சப்ப கூட நான் அவங்க கூட ஃபைட் பண்றதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு இருப்பான். அவனோட ஃபைட்டோட இன்ட்ரெஸ்ட் அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே சாஸ்கே கூட ஃபைட் பண்றது மட்டும்தான். ஏன்னா அவரை மட்டும்தான் அவனோட ஈக்குவலா ட்ரீட் பண்ணிருப்பான் நம்ம காரா. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காரா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா காராக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவோட ஸ்பீடு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம ராக்லி வெயிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்பீட்ல ஃபைட் பண்ணிருப்பானோ அந்த ஸ்பீடை நம்ம சாஸ்கேவும் கொண்டு வந்திருப்பா. அதுவும் ஒரே மாசம் ட்ரைனிங்ல. நம்ம ராக்லி தன்னோட லைஃப் முழுக்க பிராக்டிஸ் பண்ணி தான் அந்த ஸ்பீடை அட்டைன் பண்ணிருப்பான். ஆனா சாஸ்கே 1 month ட்ரைனிங்ல அந்த ஸ்பீடை அட்டைன் பண்ணிருப்பான். அப்ப நம்ம ராக்லியே நம்ம சாஸ்கேவை பார்த்து அக்னாலேஜ் பண்ணுவான், உன்னை நான் ரொம்ப தரக்குறைவா நான் நினைச்சிருக்கேன், ஆனா நீ 1 மாசத்துல என்னோட லைஃப் டைம் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சாஸ்கே பார்த்து அக்னாலேஜ் பண்ணிருப்பான் நம்ம ராக்லி வெளியில ஸ்டேடியம்ல இருந்துட்டு. அந்த ஃபைட் பயங்கரமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம காரா ஒரு ஸ்டாண்ட் ஷீல்ட உருவாக்கி அதுக்குள்ள போய் ஹைபர்னேட் ஆகிற மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அந்த ஷீல்ட பிரேக் பண்றதுக்காக நம்ம சாஸ்கே ரொம்பவே போராடிட்டு இருப்பா. தன்னோட டாய் ஜுட்ஸு மட்டும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் நம்ம சாஸ்கே. அப்பதான் ஷாரிங்கன் ஓபன் பண்ணி அந்த ஷீல்டுக்கு என்ன இருக்கு அப்படின்றதுக்காக சாஸ்கே ஷாரிங்கன் ஓபன் பண்ணி ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டை நம்ம சாஸ்கேவால பிரேக் பண்ணவே முடியாது. அந்த டாய் ஜுட்ஸுல ஸ்பீடு யூஸ் பண்ணதுனால ஸ்டெமினாவும் நம்ம சாஸ்கேக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கும். நம்ம காரா நம்ம செல்லுக்குள்ள இருப்பா. அப்ப அந்த டைம்ல சாஸ்கே என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தன்னோட புது டெக்னிக் நம்ம கக்காசி கிட்ட போய் ட்ரெயின் ஆன புது டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு எனக்கும் இன்னும் நிறைய டைம் தேவைப்படுது. அந்த ஸ்பீட் அவன் எதுக்காக கொண்டு வந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடோரியா பயன்படுத்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் சிடோரியா சாஸ்கே பயன்படுத்துறது இந்த சூனிங் ஃபைட்ல மட்டும்தான். அதுக்காக நம்ம சாஸ்கே தன்னோட கையை சக்ராவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தரையில தேய்ச்சிட்டே ஓடி வருவான். அதாவது பிசிக்கல் மேனிபுலேஷன் ஆஃப் சக்ரா அதை யூஸ் பண்ணி தான் அந்த சிடோரியை உருவாக்கி இருப்பான் நம்ம சாஸ்கே. அந்த டைம்ல அந்த சிடோரியை யூஸ் பண்ணிட்டு நேரா அந்த ஷீல்டுக்குள்ள கையை விடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டை தொலைச்சிட்டு நம்ம சாஸ்கேவோட கையை போய் காராவோட நெஞ்சிலே பட்டுரும். காரா ஃபர்ஸ்ட் டைமா ப்ளீட் ஆவான். அந்த டைம்ல காரா தன்னோட பிளட்டை பார்த்து ஃப்ரீக் அவுட் ஆயிடுவா. காரா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் 1 tail ஜிஞ்சுரிக்கு. அந்த டைம்ல அவன் கண்ட்ரோல்லாம் இழந்து தன்னோட ஜிஞ்சுரிக்கு மோட அடைஞ்சிருவான். அந்த ஷீலுக்குள்ள 1 செகண்ட் வெளியில அந்த 1 tailோட கை வெளியில நம்ம சாஸ்கேவை அடிச்சுட்டு போகும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட் வில்லேஜோட ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். லீஃப் வில்லேஜை தாக்குறதுக்காக உரச்சிமார் கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி சுத்தி நடந்துட்டு இருக்கும். காபோட்டோவும் இருப்பான், பயங்கரமா போயிட்டு இருக்கும். இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா
இந்த ஃபைட்டை வந்து நம்ம காபூட்டோ கென்ஜுட்சு போட்டு ஸ்டேடியம்ல இருக்கவங்களாம் தூங்கி வைக்கும்போது முக்கியமான நிஞ்சாஸ் மட்டும் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காரா வந்து ரொம்பவே ஃப்ரீக் அவுட் ஆகி ஒன் டேல ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அது ஒரு பயங்கரமான ஃபைட்டே போகும். இதுக்கப்புறம் ஓரோச்சிமாரு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு இந்த மொமெண்ட்ல பிடிச்சது இந்த காரா அண்ட் சாஸ்கே ஃபைட் தான். நம்ம லிஸ்ட்ல அடுத்த இருக்க மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் 3 ஹோக்காகேஸ். இந்த 3 ஹோக்காகே, ஃபர்ஸ்ட் ஹோக்காகே, செகண்ட் ஹோக்காகே, தேர்ட் ஹோக்காகே 3 பேரும் பேட்டில் பண்ணிக்கிறதா பயங்கரமான ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா சூனின் எக்ஸாம் சாஸ்கே வர்சஸ் காரா ஃபைட்டுக்கு அப்புறமா அந்த ஒரோச்சிமாரும் சாண்ட் வில்லேஜும் சேர்ந்து சதி செஞ்சு நம்ம ஹோக்காகேவான சருட்டோபியை கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப சருட்டோபியா ஒரு 4 பேரியருக்குள்ள அடைச்சு ஒரோச்சிமாருவும் சருட்டோபி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லாப்பியா தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேருமே வந்து ஏன் நம்ம 2 பேரும் இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான ஃபைட்டுக்குள்ள இறங்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஷுரிகன் ஷானக்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவாரு. அதை பிளாக் பண்றதுக்காக நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ரீஅனிமேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணிடுவாரு. அதாவது எடோ டென்சை ரீஅனிமேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி 2 காஃபினை வெளியே கொண்டு வந்துருவாரு. 3வது காஃபின் வரதுக்குள்ள நான் தடுக்கணும்னு சொல்லிட்டு சருட்டோபி உஷாராயி அதை தடுத்து உள்ள அனுப்பிடுவான். அந்த 3வது காஃபின் வெளியில வராது. அந்த 2 காஃபின்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோக்காகவும் செகண்ட் ஹோக்காகவும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வெளியே வர வச்சு தன்னோட சென்சை கிட்ட ஒரோச்சிமாரு சண்டை போடுற மாதிரி, அதாவது சருட்டோபி தான் நம்ம ஒரோச்சிமாரோட சென்சை, அந்த சென்சை கிட்ட சண்டை போடுற மாதிரி நீ உன்னோட சென்சைட்ட ஃபைட் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும் நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லி ஒரோச்சிமாரு டைலாக் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஃபைட் பண்றதுக்காக அனுப்புவான். நம்ம இதுக்கு நடுவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹோக்காகே செகண்ட் ஹோக்காகே, அதாவது நம்ம அசிராமா செஞ்சு டோபிராமா செஞ்சுக்கும் நம்ம சருட்டோபிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இப்படிதான் மீட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம கடைசியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப ஃபைட் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான ஒரு மொமெண்டா இருக்கும். அதாவது 3 ஹோக்காகே இந்த வில்லேஜை கிரியேட் பண்ணும் போது ஹோக்காகேவான அசிராமா செஞ்சு அவரோட தம்பியான டோமிராமா செஞ்சுவும் சருட்டோபி கூட ஃபைட் பண்றதை பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அங்க ஒரு 4 நிஞ்சாஸ் வந்து அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களே பிரமிச்சு போய் இதுதான் வந்து ஒரு ட்ரூ பவரான்ற மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கும். பயங்கரமான ஒரு ஃபைட்டு அங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை கண்டுபிடிச்சதே நம்ம டோபிராமா செஞ்சு தான். அவர் வந்து தன்னோட வாட்டர் நேச்சரை வச்சு ஃபைட் பண்ணுவாரு. சருட்டோபி சென்சை என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அவரோட ஃபயர் ஸ்டைல வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேருக்குமே அதாவது ஃபயர் ஸ்டைல் வந்து எங்க காத்து இருந்தாலும் அது வந்து ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ண முடியும். ஆனா வாட்டர் ஸ்டைல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னா வாட்டர் இருக்கிற ஏரியால இருந்தா மட்டும்தான் அந்த வாட்டர் ஸ்டைலை வந்து பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம வாட்டர் இல்லாம ஒரு ரூஃப் மேல சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம டோபிராமா செஞ்சு அந்த வாட்டரை வேற லெவல் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஜுட்சு, அதாவது பயங்கரமான ஒரு ஹிடன் ஜுட்சு நம்ம அசிராமா செஞ்சு வந்து வுட் மேனிபுலேட்டிங் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட ஜுட்சுவான டீப் ஃபாரஸ்ட் ஜுட்சுவை வந்து யூஸ் பண்ணுவாரு. அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சருட்டோபி சென்சேவை கேட்ச் பண்ணவே முடியும். அந்த ட்ரீக்கு நடுவில் நம்ம சருட்டோபி சென்சை சிக்கிக்குவாரு. அப்போ ஒரு வழியா மாட்டிக்கிட்ட சருட்டோபி சென்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரோச்சிமாரு உள்ள வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சம்மனிங் ஜுட்சுவை போடுவார் நம்ம சருட்டோபி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கி கிங் என்மா ஃபர்ஸ்ட் அப்பதான் சம்மன் பண்ணுவாரு. சம்மன் பண்ணிட்டு அந்த ஃபைட்ல வந்து மங்கி கிங் அப்பயே சொல்லுவாரு, நீ உனக்கு டைம் கிடைச்சிருக்கப்பே நீ ஒரோச்சிமாரை கொண்டிருக்கணும், நீ தப்பு பண்ணிட்டு இது ரொம்ப டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலா டிரான்ஸ்ஃபர் அந்த சருட்டோபி கேட்டதுனால ஒரு போலா டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க ஒரு பெரிய ஃபைட் போயிட்டே இருக்கும். ஆனா அவனை அப்ப கொல்லாம விட்டா என்ன, நான் இப்ப அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சருட்டோபி சென்சை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வேற வரியே இல்லாம 4th ஹோக்காகேவான ஜுட்சு நம்ம நருட்டோட அப்பா மினாட்டோட ஜுட்சுவான கிரிம் ரீப்பர் ஜுட்சு யூஸ் பண்ணி தான் அந்த பேட்டிலே முடிஞ்சிருக்கும். அதில் நம்ம சருட்டோபி சென்சை இறந்தும் போயிருப்பாரு. ஒரு பெரிய லாஸ் நம்ம கோனோஹாமாரு வந்து நடுவில் காட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் சின்ன பையனாக இருப்பார். ஒரு பெரிய லாஸ் வில்லேஜுக்கே, கோனோஹாமாருக்கு மட்டும் பெரிய லாஸ் வில்லேஜுக்கு அந்த இடத்துல நாங்கள் நிகழும். அது ஒரோச்சிமாரு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பார்த்த 3 மொமெண்ட் தான் நருட்டோ கிளாசிக்ல ஸ்டார்டிங்லயே ஒரு 3 ஆர்க் நம்மளை எக்ஸைட் பண்ணா அது இந்த 3 மொமெண்ட் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் பெஸ்ட் மொமெண்ட்ஸை பத்தி பேசலான்னு இருக்கோம். உங்களுக்கும் பேசணும்னு தோணுச்சுன்னா என்ன மொமெண்ட்டை பத்தி பேசலான்றது கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. Until then, bye from Honey Miss YouTube channel.